உங்களுடைய நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அவர் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், அதன் பிறகு அவரை கைது செய்து இன்னைக்கு சிறையிலுமே இருக்காரு. முதல்ல நீங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரியாத போதே இவரை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். அதெல்லாம் எதுக்கையா, நம்ம வந்து எல்லாம் ஒரு தாயா பிள்ளையா இருக்கோம், அவன் யாரு, நம்ம ஜாதிக்காரன் தானே, எதுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி சொன்னவரையே வந்து இவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதில் போய் போலீஸில் போய் மெமோ வாங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதில் ஒரு கீச்சு விட்டார். அது இருக்க போய் தான் ஓடினாங்க, இல்லைன்னா ஓடி இருக்க மாட்டான். அவரை துர்மசம் பண்ணியிருப்பானுங்க அந்த 4 பேரும் சேர்ந்து. நிறைய கெட்ட வார்த்தைகளோடு பேசி விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ அந்த விமர்சனம்லாம் சரியாது, அது சரியில்லைன்னு நானே அவரை கண்டிச்சிருக்கேன். ஆனால் மூர்த்தி வந்து என்கிட்ட அவர் யூடியூப்பை எடுத்து காட்டுவார். இவர் பேசுறதுக்கு மேலே அவன் பச்சையாக பேசுவாங்க. யாரு? விவிசிகா தொண்டர். மூர்த்திக்கும் திருமாவுக்கும் பிரச்சனை வந்ததே வந்து மேலே வளவு பிரச்சனை தான். இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசுகிறாரு, இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது வந்து பிஜேபியும் நாம் தமிழர் தான் அவரை தூண்டி வச்சு பேச வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் வந்து இல்லை கண்ணா, சும்மா நாம் தமிழர் வந்து ஊர்கா மாதிரி தான். அவருக்கு பிஜேபி தான் சப்போர்ட். யாருக்கு? மூர்த்திக்கு. பிஜேபி மூலியமா அதிமுக கூட்டணியில் சீட்டு வாங்குவார், நிற்பார் தேர்தல். அதில் மாற்று தேர்தலில் நிற்பாரா? நிற்பார்.